வணக்கம் தலைமைகளே. இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாத், இந்த பெயர் எனக்கு ஒரு பிரமிப்பை கொடுக்கும். இவர்கள் செய்த காரியங்கள் உலகத்தில் எந்த ஒரு உளவுத்துறையும் அல்லது இராணுவமும் செய்ய முடியாத காரியத்தை செய்து சாதித்தவர்கள். இவங்க ஒரு இலக்கை அளிக்க வேண்டும், பயங்கரவாத தலைவனை கொல்ல வேண்டும் என்றால் மொத்தமே அவங்களே பண்ணிடுவாங்க. திட்டமிடுவதும் அவர்கள்தான், கொல்லுவதும் அவர்கள்தான். மொசாத்திலேயே திட்டமிடுவதற்கு ஒரு பிரிவு இருப்பாங்க, கொல்வதற்கென்று கிதோன் பிரிகேட் அப்படிம்பாங்க. அவங்க தான் கொல்வதற்கு போவாங்க, வேறு எங்கேயுமே போய் உதவியே கேட்க மாட்டாங்க. சில வருஷங்களுக்கு முன்பாகவே, அதாவது ஒரு 7 வருஷத்துக்கு முன்பாகவே 2700 பயங்கரவாத தலைவர்களை கொண்டிருக்காங்க. இந்த எண்ணிக்கை நம்ப முடியாத எண்ணிக்கை. உலகத்தில் யாருமே செய்யாத சாதனை இது. பயங்கரவாத தலைவர்கள் 2700 பேரை கொல்வது சாத்தியமில்லாத காரியம். ஏன்னா ஒரு பயங்கரவாத தலைவன் என்பவனே பெரிய திட்டமிடுதலை செய்வான். அவனே பல திட்டங்கள் தீட்டி தான் பயங்கரவாத காரியத்தை அரங்கேற்றுவான். அவங்களை போய் தேடி பிடிச்சி கொல்வது என்பது மிகப்பெரிய சிக்கலான விஷயம். ஆனால் அருமையாக செய்து காட்டியிருக்கிறாங்க. நம்ம எப்பவுமே நிகழ்வுகளை, அதாவது அன்றாட அன்னன்னைக்கு என்ன பரபரப்பான செய்தியோ பார்க்குறோம். நிச்சயமாக இந்த மாதிரி வரலாற்று சம்பவங்களை நினைவு கூற வேண்டும். நிச்சயமாக நமக்கு நல்ல பாடங்கள், வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களும் கிடைக்கும். இதில் இன்னைக்கு கொல்லப்பட்ட நபர் வாதி ஹதாத் அப்படிம்பாங்க. இந்த 2700 தலைவர்கள் கொன்னதுலேயே உச்சம் சொல்லலாம். இவனை கொன்னது உச்சம். உலகத்தில் எந்த உளவுத்துறையும், அமெரிக்கா உளவுத்துறை, பிரான்ஸ் உளவுத்துறை, இங்கிலாந்து உளவுத்துறை இவனை கொல்வதற்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இவன் நிழலை கூட பார்க்க முடியல. அவ்வளோ உஷாரான ஆள். இந்த பயங்கரவாத தலைவர்களையே மிக அறிவாளி, அதிரடி வேகம், மிக வேகமுடையவன். இவனுடைய காரியத்தை கண்டு ஒரு காலகட்டத்தில் இந்த பாலஸ்தீன பயங்கரவாத தலைவர்கள் யாசர் அரபாத் உட்பட பயந்துகிட்டாங்க. இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தானா மிகப்பெரிய பிரச்சனைகள் உலகம் முழுவதும் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு பயங்கரவாத இயக்கம் எத்தனை பயணிகள் விமானத்தை கடத்த முடியும்? அதாவது மிகப்பெரிய சர்வதேச பயணிகள் விமானம், ஒரு விமானத்தை கடத்துறதே மிக பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவனை இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஆனால் இவனுடைய தலைமையில் இவன் தான் அதனால் வழிகாட்டினா சர்வதேச பயணிகள் விமானத்தை 10 பயணிகள் விமானத்தை இவன் கடத்தியிருக்கான். நம்பவே முடியாது. இவன் வாதி ஹதாத் அப்படின்னாவே பயணிகள் விமானம் கடத்துறது தான் ஞாபகம் வரும். அன்றைய காலகட்டத்தில் 1970 காலகட்டம் இவனது. இந்த சர்வதேச பயணிகள் விமானத்தை நடத்துகிற அத்தனை நாடுகளும் நடுங்கினாங்க. எப்போ எந்த விமானம் கடத்தப்படுன்னு தெரியல. அதுதான் அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து உளவுத்துறைகள் இவனை எப்படியாவது கொல்லணும்னு நினச்சி முடியாமல் போய் அவர்கள் எல்லோரும் நின்ற இடம் இஸ்ரேல் மொசாத் வந்தாங்க. எங்களால முடியலை, நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி மொசாத்தை கேட்டுக்கிட்டாங்க. அதன் பேரில் மொசாத் மிக கச்சிதமாக, உலகமே மறக்க முடியாத வண்ணம், இவனுடைய மரணம் உலகத்தில் எந்த பயங்கரவாதியாலும் மறக்க முடியாத ஒரு மரணத்தை இவனுக்கு கொடுத்தாங்க. நீங்களுமே இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, இந்த பதிவை பார்க்குறீங்க, ஒரு மொசாத் கமாண்டோவாக கற்பனை செய்துக்கிட்டு இந்த பதிவில் பயணிங்க. இதில் மொசாத் செய்ததை, அதனுடைய வழிமுறைகளை நீங்கள் யூகிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல அறிவாளி. என்ன வகை விஷங்கள் எப்படிலாம் அணுகியிருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் யூகம் பண்ணலாம். அமெரிக்கா யூகம் பண்ண முடியல, இங்கிலாந்து யூகம் பண்ண முடியல, பிரான்ஸ்னால முடியல. நீங்கள் யூகம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அறிவாளி. இவனுடைய பெயர் வாதி ஹதாத். 1928 பிறந்தான். ஜெருசலேமில் தான் இவனுடைய பள்ளி கல்வி இருந்துச்சு. ஜெருசலேம் முதல்ல ஜோர்டான் கட்டுப்பாட்டில் இருக்கும். பள்ளி கல்விகளை ஜெருசலேமில் முடிக்கலாம். அதுக்கப்புறம் பெய்ரூட் போகிறான். பெய்ரூட் லெபனானில் இருக்குது. லெபனானுடைய தலைநகரம். இந்த பாலஸ்தீன பயங்கரவாதம் பாலஸ்தீனத்தை தாண்டி
அங்கே சுற்றி முழுவதுமே இருக்கும். பெய்ரூட்டில் போய் அமெரிக்கன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அங்கே டென்டல் சர்ஜரி படித்தான். இவன் டென்டல் சர்ஜன் வாதி ஹதாத், பல் அறுவை சிகிச்சை நிபுணர். இவன் அந்த வழியிலே கொல்லப்பட்டான். அது மிகப்பெரிய ஆச்சரியம். இவன் எந்த துறையில் படித்தானோ அதே வழியில் இவனை கொன்னாங்க. இவன் இந்த பெய்ரூட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது இன்னொருவனை சந்திக்கிறான். அவனும் டென்டல் சர்ஜன் தான். அவனுடைய பெயர் ஜார்ஜ் ஹபாஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இயக்கம் போல, ஒரு சிறிய இயக்கம் போல ஆரம்பிக்கிறாங்க. பெயர் ANM, அரப் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ். இவங்களுடைய லட்சியம் என்ன அன்னைக்கு அப்படின்னா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து அரபு நாடுகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு அரபு நாடா இருக்கணும், ஒரு கட்டளை தலைமை இருக்கணும், பாலஸ்தீனம் முழுக்க சுதந்திரம் பெற வேண்டும், மேலும் இஸ்ரேல் என்று ஒன்று இருக்கக்கூடாது, மேலும் இஸ்ரேலியர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் பின் சென்று கொள்ள வேண்டும். இதை போன்ற லட்சியத்தோடு இவனுக்கு இந்த ANM ஆரம்பிச்சாங்க. இல்லை இந்த ஜார்ஜ் ஹபாஸ் மிகப்பெரிய அறிவாளி, இன்டலெக்சுவல் அப்படிம்பாங்க, மிகப்பெரிய அறிவாளியில் போற்றப்பட்டவன். இந்த வாதி ஹதாத் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய அதிரடி வீரன் சொல்லுவாங்க. ரொம்ப வேகமுடையவன்பாங்க இந்த வாதி ஹதாத். இவனுடைய பயங்கரவாத காரியம் செஞ்சது சில வருஷத்திலேயே உலகத்தையே மிரட்டினான். மிக வேகமுடையவன் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வேகம், ஒரு பக்கம் விவேகம், இந்த இரண்டும் சேர்ந்து இவங்க அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெய்ரூட்ல இருந்து இவங்க ஜோர்டான் தலைநகர் அம்மான், ஜோர்டான் அடுத்த நாடு, அதோட தலைநகர் அம்மான்ல போய் ஒரு மருத்துவமனையை கட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மருத்துவமனையை நடத்துறாங்க. குறிப்பாக இந்த பாலஸ்தீன மக்களுக்கு சேவை, மருத்துவ சேவை செய்யணும். அதற்கு இவருக்கு அப்போ உதவி யுனைடெட் நேஷன்ல பாலஸ்தீனத்திற்கு ஒரு பிரிவு இருக்கு, அதோட இணைந்து இவங்க மருத்துவமனை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் 1967 அவன் இந்த ஜோர்டான்ல இருந்து சிரியாவுக்கு போறான், டமாஸ்கஸ் போறான். அப்ப வயது அவனுக்கு 39. இப்ப பாத்தீங்கன்னா இவன் எங்கெங்கெல்லாம் பயணிச்சிருக்கான்னா, பாலஸ்தீனம், அதுக்கடுத்து லெபனான், அதுக்கடுத்து ஜோர்டான், அதுக்கடுத்து சிரியா போறான். ஏன் இந்த நாடுகளை மாத்துறாங்கன்னா, முதல்ல ஒன்று உயிர் பயம், 2வது இந்த நாடுகள்ல அரசு, அதாவது தலைவர்கள், ஆட்சி செய்யும் தலைவர்கள் மாறும்போது இவர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான நிலைப்பாடு வந்துச்சுன்னா இவனுக்கு அடுத்த நாட்டுக்கு போயிடுவானுங்க. அங்க பிரச்சனைனா அதுக்கு அடுத்த நாடு போவானுங்க. ஆக மொத்தம் இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் இந்த 22 நாடுகள் இருக்கனால சுத்தி இவங்க உயிர் பிழைத்து கொண்டே இருப்பாங்க. இதுதான் இவங்க ரொம்ப காலம் வாழ்ந்த ரகசியம். பாலஸ்தீனத்தில் மட்டும் இருந்தா இஸ்ரேல் எப்போ கொன்றும், ஆனால் இப்படி சுத்தி அநேக நாடுகளுக்கு சென்று கொண்டே இருப்பாங்க. இவன் அதை விட மிகப்பெரிய இவனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது இவனை அன்றைய காலகட்டத்தில் ரஷ்ய உளவுத்துறையான KGB முழுக்க பயன்படுத்தி கொண்டாங்க. ரஷ்ய உளவுத்துறை தான் இவனுக்கு கமாண்டோ பயிற்சி கொடுத்தது, இவனுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தது, தொடக்க காலகட்டத்தில் பணம் கொடுத்து உதவியது எல்லாமே ரஷ்ய உளவுத்துறை தான். அதுக்கப்புறம் இவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சான் இந்த வாதி ஹதாத். ஏன் ரஷ்ய உளவுத்துறை செஞ்சாங்கன்னா, அன்றைக்கு ரஷ்யா அரபு நாடுகளின் நண்பன். இந்த மேற் சொன்ன அரபு நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இவனுடைய டிராவலிங், இவன் பயணம் பூரா ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்ற இந்த அரபு நாடுகள், உகாண்டா, அப்போ அது ரஷ்யாவோட ஆதரவோடு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிபியா, கடாபி, இது போன்ற ரஷ்யாவுக்குலாம் எங்கெல்லாம் செல்வாக்கு இருந்துச்சோ அங்கெல்லாம் சென்று இந்த பயங்கரவாத காரியங்கள் உலகம் முழுவதும் நடத்துவதற்கு இவன் தலைமை காரணமாக இருந்தான். ஒரு முறை கூட அரபு ஆயில் மந்திரிகள், ஓப்பக் அப்படிம்பாங்க, அரபு நாடுகள் சேர்ந்து பேசுவாங்க. அவங்க தான் இந்த கச்சா எண்ணெய் விலை ஏற்றத்தை முடிவு பண்ணுவாங்க. அதே போன்ற ஒரு நிகழ்வில் அந்த கலந்துகிட்ட மந்திரிகள்லாம் இவன் கடத்திக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்தான். இப்படி இவனுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த 1967 அப்புறம் மிகப்பெரிய பயங்கரவாதம், கற்பனைக்கு எட்டாத பயங்கரவாதத்தை செஞ்சான். 1967 திரும்ப அந்த பெய்ரூட்டுக்கு வரான், லெபனானுக்கு. அங்கே இந்த ANM மாற்றி, அதாவது அதிரடி சண்டைகள் போட வேண்டும் சொல்லி
PFLP அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரவாத இயக்கத்தை வாதி ஹதாத்தும் இந்த ஜார்ஜ் ஹபாஸும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்டைன், இதுதான் அவங்களுடைய பெயர். பாலஸ்தீனத்தை முற்றாக விடுதலை செய்ய வேண்டும், இஸ்ரேலை இல்லாமல் செய்ய வேண்டும், இஸ்ரேல் என்ற தேசமே இருக்கக்கூடாது, உலகம் முழுவதும் உள்ள யூதர்களை பின்தொடர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களோட PFLPயோட தாரக மந்திரம். இவனுடைய முதல் அதிரடி நடவடிக்கை எங்க பண்ணா அப்படின்னா, இந்த ஜார்ஜ் ஹபாஸை 1967 PFLP உருவாகுது. 1968 சிரியாவில் வச்சு கைது பண்ணாங்க. இவன் தேச துரோக வழக்கு ஜார்ஜ் ஹபாஸ் மேல சிரியாவில் போடப்பட்டது. அதற்கு தண்டனை மரண தண்டனை தான். யாருமே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கை எடுத்து அவன் நண்பனை வந்து சிறையிலிருந்து விடுவிச்சான் இந்த வாதி ஹதாத். இந்த வாதி ஹதாத் பண்ணிய அதிரடி மட்டுமே ஒரு பெரிய பதிவாகவே பேசலாம், அவ்வளோ பண்ணியிருக்கான். உண்மையாகவே நம்ப முடியாது. நீங்க பார்க்குற யாசர் அரபாத், இந்த ஹமாஸ் தலைவர்கள், இந்த காஷ்மீர் பயங்கரவாத தலைவர்கள், இவர்கள் யாரோடுமே இந்த வாதி ஹதாத்தை ஒப்பிட்டு பேசவே முடியாது. அதே 1968 ஜூலை 23 முதல் பயணிகள் விமானத்தை கடத்தினா. அது வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமானது, எலால் அப்படிம்பாங்க, இஸ்ரேல் ஏர்லைன்ஸ். முதல் பயணிகள் விமானத்தை இவன் கடத்தினா. உலகம் பூரா இவன் பேர் தெரிஞ்சு. பொதுவாக வந்து எதுக்கு பயணிகள் விமானத்தை கடத்துறாங்க, அந்த காலத்தில் கடத்துவாங்க அப்படின்னா, சர்வதேச அளவில் அவர்கள் பெயர் போய் சேரும், அவர்கள் கோரிக்கை சர்வதேச அளவில் பேசும் பொருளாகும். எத்தனை கோடி பணத்தை வேணா கேட்டு பெற்றுக்குவாங்க. அதாவது குறிப்பாக அவங்க வைக்கிற டிமாண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய சக கைதிகள், பிற பயங்கரவாத கைதிகள் தலைவர்களை விடுவிக்க சொல்லுவாங்க. முதல் கோரிக்கை இதாக இருக்கும். அந்த மாதிரி கைதிகளையும் விடுவிச்சிருவாங்க. ஒரு பயணிகள் விமானத்தை கடத்தினா கணிசமாக கோடிக்கணக்கில் பணத்தையும் வாங்கிடுவாங்க. அதனால வந்து இந்த பயணிகள் விமானம் கடத்துறது அன்றைய காலகட்டத்தில், இவன் காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்துச்சு. இந்த அமெரிக்கா இரட்டை கோபுரம் தாக்குதல் நடந்த பிறகுதான் இந்த பயணிகள் விமானம் ஒரு ஆயுதமாக மாறும் என்பதால அதுக்கு பயணிகள் விமானத்துக்கு கணிசமான பாதுகாப்பு போயிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ஏர் மார்ஷல்னு ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் பயணிகள் விமானத்தில் இருப்பாங்க. அந்த நாட்டை சேர்ந்த ஒரு கமாண்டர் 2 பேர் ஏர் மார்ஷல் இருப்பாங்க. இன்றைக்கு கணிசமான எண்ணிக்கையில் கமாண்டர்கள் பயணம் செய்கிறாங்க. நம்மளுடைய நம்ம இந்திய பயணிகள் விமானத்தில் நம்ம கருப்பு பூனைகள் பயணம் செய்வாங்க. ஆனால் சிவிலியன் ட்ரெஸ்ல இருப்பாங்க. அவர்களுக்கான ஆயுதங்கள் அவர்கள் இருக்கும் இடத்துல மறைவாக வச்சு கொடுத்துருப்பாங்க, இயந்திர துப்பாக்கிகளை. இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு 260 பயணிகள் வந்து ஒரு பெரிய பயணிகள் விமானத்தில் பயணம் செய்யலாம். கிட்டத்தட்ட 50 பேர் இஸ்ரேல் உளவுத்துறை, இஸ்ரேல் கமாண்டோ, இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 50 பேர் அவங்களே தான் இருப்பாங்க. டிக்கெட் போனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. டிக்கெட் காசு இவ்வளோ போகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பயணிகள் விமானம் பாதுகாப்பாக போகணும். இன்னைக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா, பயணிகள் விமானத்தை மோதுவது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குது. அதுக்குள்ள ஒரு பேரழிவு ஆயுதங்களை வைத்து மோத வச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய சேதமாயிரும் ஒரு நாட்டுக்கு. அதனால இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கீழே உலக பயணிகள் விமானம் செயல்படுது. அதனால தான் இப்போ நீங்கள் வந்து பயணிகள் விமானம் கடத்தப்படுவதை பார்க்க முடியல. அதே போல் இன்னைக்கு வந்து விமானியுடைய அந்த அறையை அவ்வளோ சீக்கிரம் திறந்து உள்ளே போக முடியாது. அவரே நினைச்சாதான் திறக்கும். சில சமயங்களில் அவர் நினைச்சாலும் திறக்காது. அதே போல வசதிகள்லாம் அநேக வசதிகள் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. 1968 முதல் பயணிகள் விமானத்தை, இஸ்ரேல் பயணிகள் விமானத்தை கடத்தினா 1970 உலகமே மறக்க முடியாம டவுசன் ஃபீல்டு ஹைஜாக் அப்படிம்பாங்க. ஒரே நாளில் 5 பயணிகள் விமானத்தை அங்கங்கிருந்து கடத்தி மொத்தமாக ஜோர்டான் கொண்டு வந்துட்டானுங்க. உலகம் மிரண்டு போயிடுச்சு. 5 பயணிகள் விமானம் வெவ்வேறு இடத்துல கடத்தப்பட்டு ஜோர்டானுக்கு கொண்டு வந்து பயணிகளை இறக்கி விட்டு தகர்க்கப்பட்டது அவங்களால. உலகமே மிரண்டு போய் பார்த்தாங்க 1970. அதுக்கப்புறம் 1976 ஏர் பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான பயணிகள் விமானம்
அதில் இஸ்ரேலிய பயணிகள் கணிசமாக இருந்தாங்க. அதை கடத்தி தான் லிபியா வழியாக உகாண்டா கொண்டு போய் இறக்கணும். உகாண்டாவில் அந்த பயணிகள் விமானம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலிய கமாண்டோக்கள், இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அதை போய் விடுவிச்சாங்க. ஆப்ரேஷன் என்டபி ரெய்ட் அப்படிம்பாங்க. உலக புகழ்பெற்ற ஒரு தாக்குதல் மீட்பு நடவடிக்கை. அதிலுமே அந்த பயணிகள் விமானத்தை கடத்தியது இந்த வாதிகதா தான். இதை போல 10 பயணிகள் விமானத்தை கடத்துவதற்கு இவன் தான் தலைமையாக இருந்தான். பெரிய நிகழ்வுக்கு காரணம் அவன் ஒரு அறிவாளி, மிக வேகமானு சொன்னாலுமே ரஷ்ய உளவுத்துறையோட கேஜிபியோடைய உதவிதான். ஏன்னா இவன் அந்த ரஷ்யாவுடைய உளவுத்துறை, ரஷ்யா எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அங்கெல்லாம் அதை பயன்படுத்தி கொண்டு தான் இவ்வளோ பெரிய நாச வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சான். இப்படி இத்தனை பயணிகள் விமானம் கடத்தப்பட்ட பிறகு, அரபு மந்திரிகள் ஒட்டுக்காக கடத்தப்பட்ட பிறகு, இவனுடைய பயங்கரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் சொல்லி எல்லாருமே போய் அமெரிக்காவில் போய் நின்னாங்க. இந்த அரபு நாடுகள் இவனால யாசர் அரபாத் பயந்த காலம் இப்படியே பண்ணிட்டு இருந்தானா ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை நம் மீது வந்துடும் சொல்லி யாசர் அரபாத் பயந்த காலம். யாசர் அரபாத் இதை போன்ற பயங்கரவாத தலைவர்கள் இவன் மீது கண்டனம் தெரிவித்த காலம். ஆனால் யாருமே சொன்னதை இவன் கேட்கல. அமெரிக்காட்ட போய் சொல்றாங்க. அமெரிக்க உளவுத்துறை, பிரான்ஸ் உளவுத்துறை, ஏன்னா பிரான்ஸ் நாட்டு விமானம் கடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்கா எங்க போனாலும் இங்கிலாந்து போகும். அதனால அமெரிக்க உளவுத்துறை ஈடுபட்டனால இங்கிலாந்து உளவுத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து உலக நாடுகள் கேட்டுக்கொண்டது, அரபு நாடுகள் கேட்டுக்கொண்டதற்காக இவனை கொல்ல முயற்சி பண்ணாங்க. கொல்லவே முடியல. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 1970-76 செல்போன் மற்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் பெருசா இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் வச்சிருக்க செல்போன் மூலமா அவன் எங்க இருக்கான்னு எளிமையா சொல்லிடலாம். அவன் பயன்படுத்துகின்ற இந்த எலக்ட்ரானிக் தகவல் தொடர்பு சாதனம் வச்சு சொல்லிடலாம். பேஜர்லாம் வச்சிருக்கும் போது அன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. மேலும் இவன் மிகப்பெரிய அறிவாளி. இவனுடைய காரியங்கள் பயங்கரமா பேசும், ஆனா இவன் பேச மாட்டான். இவன் எங்க இருக்கானே தெரியாது. லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது இவன் காரியம் இவன் செய்த காரியம்லாம் உலகம் மறக்காத காரியங்கள். ஆனா இவன் எங்க இருக்கான், யார் கூட இருக்கான், வீணான பேட்டிகள், தம்பட்டம் அடிக்கிறது எதுவுமே இவன் இருக்காது. இவன் என்ன சொல்ல நினைச்சானா, இதை போல பயங்கரவாத காரியங்கள் தொடர்ச்சியாக செய்து உலக நாடுகள்லாம் இஸ்ரேலை நிர்பந்தப்படுத்தி பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மாறிவிடும் என்ற கொள்கையில் எடுத்துட்டு இவனை மறைச்சுக்கிட்டு இவன் செய்த காரியத்தை உலகம் முழுவதும் வெளிப்படுத்திட்டு இருந்தான். இவன் எங்க இருக்கான்னு தெரியல, இவனை எப்படி தொடருன்னு தெரியல, இவன் நிழலையே பார்க்க முடியல. அதனால இந்த உலக உளவுத்துறைகள் இதுல தோல்வி அடைந்து அதுக்கப்புறம் தான் மொசாட்டை எல்லோருமே நின்று நிச்சயமாக நீங்க இவனை கொல்வது மொசாத்தால் மட்டுமே முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மொசாத்துக்கு எப்பவுமே அதிக வேலை கையில் இருந்துகிட்டே இருக்கும். மொசாத்தோட முதல் வேலை என்னன்னா, நாளை நடக்க போகும் பயங்கரவாதங்கள், நாளைக்கு எப்படிலாம் பயங்கரவாதங்கள் நடக்கும், அந்த பயங்கரவாத தலைவர்கள் யாருன்னு சொல்லி அவர்களை அழிப்பது தான் மொசாத்தோட முதல் வேலை. இரண்டாவது, இன்றைக்கு நடக்கின்ற கரண்ட்ல என்ன பயங்கரவாதம் இருக்கு அவங்களெல்லாம் ஒழிச்சிருப்பாங்க. இதை போன்ற ஆட்களை, பழைய ஆட்களை தேடி பிடிக்கும் போது இதற்கென்று தனி பிரிவு, தனி அதிகாரிகள் நியமிக்கப்படுவாங்க. அதை கேட்டார் போல ஒரு பெரிய குழு, மொசாத்தில் குழு ஆரம்பித்து இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, இவனை எப்படி கொல்றது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு திட்டம் தீட்டினாங்க. இறுதி கட்டம் 1977 கடைசி 1978 தொடக்கம்பாங்க. அந்த காலகட்டத்தில் இவன் ஈராக் தலைநகர் பாக்தாத்ல இவன் வசிக்கிறான் அப்படிங்கிற முதல் தகவலை மொசாத்தில் கண்டுபிடிச்சாங்க. கூடுதலாக என்ன தகவல் வந்துச்சுன்னா, இவன் வெளியிருந்து எந்த பொருளையும், அதாவது உணவுப் பொருட்கள், வேற ஏதாவது சாப்பிடும் பொருட்கள் எதையுமே வெளியிருந்து வாங்கிறதில்ல. மொத்தமாகவே இவர்கள் ஒரு சின்ன குழுவா பாக்தாத்ல இருந்து அவர்களே சமைத்து எந்த வெளிப்பொருளையும் தொடாம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்க. அப்படியே ஒரு சந்தேகம் ஒரு பொருள், சாப்பாட்டு பொருள் மேல வந்தா இவன் என்ன பண்ணுவான், வாதி ஹதாத்னா அவர்களுடைய கூட இருக்க சக பயங்கரவாதியை சாப்பிட வைத்த பிறகுதான் அவன் சாப்பிடுவாங்கிறது இஸ்ரேலுடைய மொசாத்துக்கு தெரிய வந்துச்சு. அப்போ ஒரு பொருள் மூலமாகவோ ஒரு ஆட்கள் மூலமாகவோ அங்க ஊடுருவது மிகப்பெரிய சிரமம் என்ற முடிவுக்கு மொசாத் வந்தாங்க.
அப்போ இவனை எப்படி கொல்றது? இவன் வந்து வெளிப்பொருளை தொடறதில்லை, சாப்பாடு பொருளை அப்படியே கொடுத்தாலுமே சந்தேகப்பட்டா, ஒரு ஆப்பிளே கொடுத்தா அந்த ஆப்பிள் மேலே சந்தேகம் இருந்தால் அடுத்தவனை சாப்பிட வச்சுக்கிட்டு தான் இவன் சாப்பிட்றான். அப்போ இவனை எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு ஒரு எளிதான வழியை இஸ்ரேலுடைய மொசாத் கண்டுபிடிச்சது. நீங்கள் யூகம் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய அறிவாளின்னு சொல்லலாம். அவன் பயன்படுத்தும் பர்பஸை டூத் பேஸ்ட்ல விஷத்தை கலந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு இஸ்ரேலிய உளவாளி ஏஜென்ட் சாட்னஸ் அவருடைய பெயர். அவர் எப்படியோ சிரமப்பட்டு அவங்களுடைய குழுவில் ஒரு நபராக ஐக்கியமாயிருந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, அவனை சுட்டுக்கொள்றது ரொம்ப கஷ்டம், மிக வேகமானவன், நம்ம நினைக்கும் போதே அவனுக்கு தெரியும், செஞ்சிருவான், பதில் காரியத்தை அவன் செஞ்சிருவான். அதனால் அது மிகப்பெரிய சிரமம். ரெண்டாவது, அங்கே ஏதாவது செஞ்சால் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. அதனால் ஒரு யூதரை இழக்க அவங்களும் விரும்பலை. அப்போ வந்து அவன் இருக்க இடத்துல ஊடுருவிட்டாங்க. ஆனால் எப்படி கொள்ளலாம் அப்படிங்கும் போது பர்பஸை மூலமாக கொள்ளலாம், பர்பஸையில் விஷத்தை கலக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க மொசாத்தில். பர்பஸை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? பர்பஸையில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அதற்கு முன்னால் யாருமே இந்த காரியத்தை செய்யலை. ஒரு பர்பஸை மூலமாக கொலை செய்து எந்த உளவுத்துறையுமே செய்யலை. அதனால சந்தேகம் வராது. ஒருவேளை அந்த பர்பஸை மேலே அவனுக்கு சந்தேகம் வந்து அது இன்னொரு நபரை உபயோகப்பட சொன்னாலுமே உடனடி மரணம் அவனுக்கு ஏற்படாது. அதுக்கு ஏற்றாற் போல விஷத்தை அதில் கலந்து அந்த கேட்டாற் போல விஷம் தான் செஞ்சுருந்தாங்க மொசாத்தில். இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் பர்பஸில் அப்படின்னா, ஒரு சிறிய அளவு தான் நம்ம தினந்தோறும் அதிகாலையில் எடுத்து உபயோகப்படுத்துவோம், சிறிய அளவு. இன்னும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம பல் விளக்கிட்டு பல் துளக்கிட்டு முழுவதுமாக கொப்பளித்து வெளியே துப்பிடுவோம். ஒரு சொட்டு கூட அதில் உள்ள போகாது. பர்பஸை மூலம் பர்பஸை நம்ம முழுகிறதில்ல, அதனுடைய எதையுமே நம்ம முழுகிறதில்ல. அப்போ எப்படி சாவான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவங்களுக்கு ஒரு அச்சம். அப்போ இஸ்ரேலில் வந்து இஸ்ரேல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பயாலஜிக்கல் ரிசர்ச்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி மையம் இருந்துச்சு. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி அவனை கொல்லணும் பர்பஸை என்று தீர்மானம் பண்ணியிருக்கோம், ஆனால் பர்பஸை கொஞ்சம் தான் எடுக்கிறான், கொப்பளிச்சு நம்ம எல்லாம் வெளியே துப்பிடுவோம், அப்புறம் எப்படி சாவான் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. அவங்கள செய்ய சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆராய்ச்சி பிரிவுன்னு சொன்னாங்க சவ்வூடு பரவல். நம்ம பேசுவோம் சவ்வூடு பரவல் சொல்லி. நம்ம உடலில் வந்து மியூகாஸ் மெம்பரான் அப்படிம்பாங்க, அதாவது சளி சவ்வுகள் அப்படிம்பாங்க தமிழில். உடலில் சில இடங்களில் இருக்கும், குறிப்பாக வாயில் இருக்கும், வாய்க்குள்ள அந்த சளி சவ்வுகள் இருக்கும், இந்த மியூக்கஸ் மெம்பரான்ஸ் இருக்கும். அப்போ இந்த சவ்வூடு பரவல் மூலமாக பல் துலக்கும் போது ஒரு சிறிய அளவிலான அந்த பொருள் உள்ள போயிடும், அந்த சளி சவ்வுகள் மூலம் உள்ள போயிடும். நிச்சயமாக நரம்பு மண்டலமாக பயணித்து உடல் மூலமாக பரவி விடும் அப்படிங்கிற தகவலை இந்த பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டரில் சொன்னாங்க. மேலும் வந்து ஈறுகள் பல் விளக்கும் போது ஈறுகளில் படும்போது ஈறுகள் வழியாகவும் ஊடுருவும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அதற்கேற்றாற் போல ஊடுருவி செல்லணும், அதற்கேற்றாற் போல ஒரு விஷம் செய்யணும். ஏன்னா கொஞ்சம்தான், ஒரு துளி தான் அந்த சவ்வூடு பரவல் மூலமாக உள்ளே போகும். அந்த துளினாலுமே அவன் நிச்சயமாக சாக வேண்டும், பிழைச்சு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மொசாத் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கொண்டனால இந்த இஸ்ரேல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பயாலஜிக்கல் ரிசர்ச் வந்து ஒரு சிறப்பான பர்பஸையை, அவன் எப்பவுமே உபயோகப்படுத்துகின்ற பர்பஸையை செய்து கொடுத்தாங்க. அதில் என்ன விஷயம் கலந்துருக்கும்? சின்ன அளவு தான் போகணும், அந்த சின்ன அளவுலையுமே அவன் சாகணும், பிழைக்க வாய்ப்பே இருக்கக்கூடாது. இது என்ன விஷத்தை கலந்துருப்பாங்க? பல்வேறு விஷங்களின் கூட்டு கலவை தான் அந்த டூத் பேஸ்ட். ஆனாலுமே அதுக்கு பிரதானமான ஒரு விஷம் இருந்துச்சு. நீங்கள் என்ன யூகம் பண்ணுங்க, மிக எளிமையானது, நம்ம அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்தக்கூடிய விஷம் அது. நான் கடைசியில் சொல்லும்போது ரொம்ப இதாக இருக்கும், இதுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யூகம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, அந்த டூத் பேஸ்ட்டை செய்து அந்த ஏஜென்ட் சாட்னஸ்ட்டை கொடுத்து அவனை போய் அங்கே வைக்க சொல்கிறாங்க. ஒரு நாள் அங்கே டூத் பேஸ்ட் தீருது, கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்கிறான் வாதி ஹதாத். இந்த முகவர் அந்த டூத் பேஸ்ட்டை வாங்க போகிறேன்னு சொல்லி இவர்கள் தயாரித்த டூத் பேஸ்ட்டை அந்த
பையில வச்சு கொண்டு போய் உள்ள வச்சுறாரு. உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் பல் விளக்குவான், பிரச்சனையாகுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து வந்துடுறார். இப்போ இஸ்ரேல் மொசாத் காத்துட்டு இருக்காங்க, நமக்கு எப்போ நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதற்கு முன்னால யாருமே இதை செய்ததில்லை. பற்பசையில் ஒரு விஷம் போய் ஒரு ஆளை கொல்லுமான்னு அவர்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சு மொசாத்துக்கு. ஆனால் அந்த ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக சாவானாங்க. சரி, காத்துக்கிட்டு இருந்தாங்க. 10ஆம் தேதி ஜனவரி 1978 தான் அந்த பற்பசை அங்கே வைக்கப்பட்டது. அந்த முகவர் வந்தார். காத்துட்டு இருக்கும்போது ஒரு 8 நாள் அது காலத்தவணை கழித்து ஒரு இனிப்பான செய்தி மொசாத்துக்கு வந்துச்சு. வாதி ஹதாதுக்கு காய்ச்சல் வந்து விட்டதுன்னு சொல்லி முதல்ல காய்ச்சல் வந்துச்சு செய்தி வந்துச்சு. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பிற எல்லாரும் எப்பவும் போல வர காய்ச்சல்னு என்னென்னமோ வைத்தியம் பார்த்தாங்க, எதுவுமே சரியாகலை. இந்த தகவல் பூரா மொசாத்துக்கு வருது. மொசாத் ஓகே, நம்ம கொடுத்த விஷம் வேலை செய்யுதுன்னு முடிவுக்கு வராங்க. இந்த சம்பவம் நடக்கிறது ஈராக் பாக்தாத்தில் நடந்தது. காய்ச்சல் கூடையே உடல் எடை குறைய ஆரம்பிக்குது. அவனுக்கு எடை வேகமாக அவனுக்கு எடை குறைய ஆரம்பிக்குது. அவனுடைய ரோமங்கள் முடிகள் உதிர ஆரம்பிக்குது. அவன் உடம்புல இருந்து அவனுடைய பற்கள் ஆட ஆரம்பிக்குது, பல்ல ஆட ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொன்றுமே வரிசையாக ஒவ்வொரு நாளாக வந்துக்கிட்டே இருக்கு. மிகப்பெரிய வலியில் துடிக்க ஆரம்பிக்கிறான். என்னமோ நடக்குதுன்னு தெரியுது அவனுக்கு, ஆனால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. பாக்தாத்தில் உள்ள ஈராக் நம்பர் 1 மருத்துவமனையில் அவனை சேர்த்து நம்பர் 1 மருத்துவர்கள் உலகம் முழுவதும் வந்து அவனை பார்த்தாங்க. எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அவனை திரும்ப பழைய நிலைமை கொண்டு வர முடியல. திரும்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பின்னோக்கி போயிட்டே இருந்தான். அப்போ யாசர் அரபாத் ஏற்பாட்டின்படி யாசர் அரபாத் சந்திச்சு இவன் கண்டிப்பாக திரும்ப வரணும்னு சொல்லி ஒரு பெரிய பந்தயமாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவன் பின்னால் ரஷ்ய உளவுத்துறை இருக்கு. ரஷ்யாவுமே இதை போல இந்த விஷ வாயுக்கள், இந்த வேதியியல் பொருட்கள் அவங்க நம்புறோம். அவங்களுக்கு பந்தயமாக போச்சு. யாசர் அரபத்துக்கும் இது எப்படியாவது இவனை கொண்டணும்னு ஒரு ஆசை. அப்போ ரஷ்யாவுடைய வழிகாட்டுதலின்படி ஈஸ்ட் ஜெர்மன், கிழக்கு ஜெர்மன் அன்னைக்கு ரஷ்யாவுடைய கண்ட்ரோல் இருக்கும். தனி விமானத்தில் இவனை கொண்டு போய் ஈஸ்ட் ஜெர்மனில் உள்ள ஒரு நம்பர் 1 மருத்துவமனையில் சேர்த்தாங்க. ஜெர்மனியர்கள் மிக அறிவாளிகள், அவங்களுமே மிக தொழில்நுட்ப புரட்சிக்கு சொந்தக்காரங்க. அவங்களுமே இதை ஒரு மிகப்பெரிய பந்தயமாக அவர்களுக்கு விடுத்த ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இவனை ரெடி பண்ணணும்னு பார்த்தாங்க. கிழக்கு ஜெர்மனியில் வந்து அகமது டியூக்ரி என்ற பெயரில் தான் போய் சேர்ந்தான். அவனுக்கான ராஜ வைத்தியம் பார்த்தாங்க. அங்கே போன பிறகு இன்னும் உடல் நிலை தொடர்ச்சியாக மோசமாச்சு. அவனுடைய உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேதம் அடைய ஆரம்பிச்சது. குறிப்பாக கல்லீரல், சிறுநீரகம், பார்வை குறைவது, காது கேட்பது குறைவது, இப்படி படிப்படியாக அவன் சுருங்குறான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சுருங்குறான். அவன் இருந்த தோற்றத்திலிருந்து சுருங்கிட்டு முடி கொட்டி பல் உதிர்ந்து ரொம்ப ஒரு கோரமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கான். அவனுடைய கடைசி 10 நாள் ஈஸ்ட் ஜெர்மன் ஹாஸ்பிட்டலில் செத்து போனான். கடைசி 10 நாள் வந்து அவன் அலறல் போட்ட சத்தம் வந்து அந்த மருத்துவமனை முழுவதும் எதிரொலிக்குது. அவன் போடுற சத்தம் ஒன்றுமே பண்ண முடியல, அவனால் எதுவுமே பண்ண முடியல, சத்தம் போடுறதை தவிர. ஜெர்மனியர்கள் வந்து இதுக்கு ஆன்டிபயாட்டிக்பாங்க. அதாவது ஒரு பொருள் அவனை செயலிழக்க வைக்குது, அதே சமயத்தில் உடல் உறுப்புகளை மீண்டும் புத்துணர்ச்சி ஆக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்கை தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க. ஆனால் அது வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா, இவன் பாக்தாத்திலிருந்து ஜெர்மனிக்கு போகும்போது இவனுடைய உடைமைகளை பேக் பண்ணும்போது அதே டூத் பேஸ்ட் தான் இவனுக்கு பேக் பண்ணி எட்டு போனாங்க. இவன் கடைசி தினம் வரைக்கும் இவனால் எப்பெல்லாம் பல் விளக்க முடிஞ்சதோ அப்பெல்லாம் அதே டூத் பேஸ்ட்ல தான் விளக்கியிருக்கான். இதுதான் மிகப்பெரிய ஒரு இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம். இல்லைன்னா அந்த விஷம் உள்ள போனதுக்கு ஜெர்மனியர்கள் மிக அறிவாளிகள், ஆன்டிபயாட்டிக் கொடுத்ததுக்கு இவனை புழைக்க வச்சிருக்கலாம். ஆனால் அங்கே நடந்த தப்பு என்னன்னா, அவனுடைய கடைசி பல் விளக்கலுமே அந்த விஷம் இருந்த
டூத் பேஸ்ட்டில் தான் அவன் பல் விளக்குனான். அதனால தான் இவங்க ஒரு பக்கம் ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் விஷத்தை உள்ளே கொண்டு வரான். இதை ஒன்றுமே பண்ண முடியாமல் போய் கடைசி 10 நாட்கள் மிக பெரிய அலறலோடு கடைசி நாளில் அவன் மரணம் அடைஞ்சு போனான். 28 மார்ச் 1978 இவன் மரணம் அடைஞ்சான்னு சொல்லி ஈஸ்ட் ஜெர்மனி மருத்துவமனையில் அறிவிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாக ரஷ்யாவுடைய உளவுத்துறைக்கு, ஜெர்மனி மருத்துவ நிர்வாகத்துக்கு, பாக்தாத் மருத்துவ நிர்வாகத்துக்கு அமைஞ்சது. இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இவனை காப்பாற்றலான்னு பார்க்கும்போது முடியாமல் இப்படி கொடூரமான முறையில் செத்து போயிட்டுக்கானேன்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய என்னதான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே தொடர்ச்சியாக முயற்சி பண்ணாங்க. கடைசியாக இவன் வழியில் துடிக்கும் போது இவனால் தூங்க முடியாத நிலைக்கு, அவனால் படுக்க முடியாத நிலைக்கு போகும்போது அவனை வலுக்கட்டாயமாக ஊசிகள் மற்றும் மாத்திரை மூலமாக தான் அவனை தூங்கவே வச்சாங்க. அந்த அளவுக்கு அவன் வலி அனுபவிச்சான். ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஒரு பக்கம் அவனை உடலை சுறுசுறுப்பாக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் உள்ள போது, இன்னொரு பக்கம் அந்த விஷம் நிறைந்த டூத் பேஸ்ட்டை விலக்கி அவனே அவனுடைய மரணத்தை தேடிக்கொண்டான். தலைவிதின்னு சொல்லலாம். கடைசியாக ஜெர்மனிய டாக்டர்கள் பிரேத பரிசோதனை செய்து இவன் எப்படி செத்தான் முடிவு பார்க்கணும்னு பார்த்தாங்க. இவனுடைய கடைசி சாவுக்கு காரணம், அதாவது பிரதான காரணம் மூளைக்கு செல்லும் இந்த நரம்புகள், இரத்த குழாய்கள் வெடித்து அவனோட வழியில் அவ்வளோ துடிச்சு அவ்வளோ ப்ரெஷர் ஆகி அழுத்தத்துக்கு உட்பட்டு மூளைக்கு செல்லும் அந்த இரத்த நரம்புகள் அதெல்லாம் வெடிச்சு தான் செத்து போனான். பிரதான காரணம் அன்னைக்கு செத்தது காரணம் இந்த மூளைக்கு செல்லும் இந்த இரத்த குழாய்கள் நரம்புகள் வெடித்து செத்தது தான் பிரதான காரியம். அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை செய்து என்னதான் இவனுக்கு கலக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எலிக்கு கொடுக்கக்கூடிய விஷம் தான் அவன் உடம்புல அதிகமாக இருந்துச்சு. சாதாரண எலியை கொல்வதற்கு நாம் பயன்படுத்தும் விஷம், எப்பவுமே எலி விஷம் மிக மோசமானது. நிச்சயமாக ஆட்களை கொன்றுவிடும், மெதுவாக கொன்றும், தப்பிப்பதற்கான வழியே இல்லை. இது நமக்கு ஒரு பாடமாகவே இருக்கணும். எலி விஷத்தை கையாளும் போது மிக கவனமாக கையாள வேண்டும். அதாவது பல விஷங்கள் சேர்ந்தது தான் அந்த பர்பஸை, ஆனால் பிரதானமாக இருந்தது அதில் எலி விஷம்தான். அது ஜெர்மனியில் கடைசியாக கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது எப்படி இந்த விஷம் கொடுக்கப்பட்டது, யார் கொடுத்தாங்க, எதுவுமே இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகளுக்கு, ரஷ்ய உளவுத்துறை கேஜிபிக்கு, ஜெர்மனுக்கு, ஈராக்கு யாருக்குமே தெரியாது. இதை இஸ்ரேலிய உளவுத்துறை சில 10 ஆண்டுகள் கழிச்சு தான் இது வெளிப்படுத்தினாங்க. அது வரைக்கும் இது மிகப்பெரிய ரகசியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு முறை வெளிப்படுத்திட்டா இவனை உஷாராயிருவாங்க பாலைவன பயங்கரவாதிகள். உண்மையாகவே இது இஸ்ரேலை பாராட்டணும், உளவுத்துறையும் பாராட்டணும், அந்த வேதியியல் ஆராய்ச்சி நிலையத்தையும் பாராட்டணும். ஏன்னா டூத் பேஸ்ட் தான் பிழைக்க முடியாத அளவுக்கு கொடூரமான மரணத்தை தரக்கூடிய, அதே சமயத்தில் அதே டூத் பேஸ்ட் சுவையிலையும் இருக்கணும், சுவையும் மாறக்கூடாது, அதனுடைய தோற்றங்கள் எதுவுமே மாறக்கூடாது. அப்படி செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சி தான், நிச்சயமாக பாராட்டலாம். ரசித்து கொள்வது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பயங்கரவாதிகள் எல்லாம் விடவே கூடாது, ரசித்து கொள்ளணும், ரொம்ப பிடிச்சது. இவனுடைய இறுதி ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் கொல்லப்படுவது வழக்கம். இஸ்ரேலுடைய வழக்கமே இந்த பாலஸ்தீன பயங்கரவாத தலைவர்களை கொல்லுவது. இந்த பயங்கரவாதிகளின் வழக்கம் என்ன, இந்த சவ ஊர்வலத்தை பிரம்மாண்டமாக நடத்துறது. இஸ்ரேல் கொல்லும், இவனுக்கு சவ ஊர்வலம் நடத்துவாங்க. இதுதான் இவனுடைய வழக்கமாகவே இருக்கும். இவனுடைய சவ ஊர்வலம் பாக்தாத்தில் நடைபெற்றது. மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. அதுக்கு முழு செலவையுமே யாசர் அரபத் பிற பயங்கரவாத இயக்கங்கள் ஒன்றா சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த வாதிகள் மிகப்பெரிய அளவில் போகிறான், வேகமாக இருக்கான், எண்ணற்ற பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லி இவனை அநேக பயங்கரவாத இயக்கங்கள் யாசர் அரபத் உட்பட கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் அவன் செத்த பிறகு மிகப்பெரிய பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமான சவ ஊர்வலத்தை ஏப்ரல் 2-3 பொதுமக்களுக்கெல்லாம் இவனை பார்வையில் வச்சுருந்தாங்க. பாக்தாத்தில் ஏப்ரல் 2-3 தான் இவன் சவ அடக்கம் பதிவாயிருக்கும். 3ஆம் தேதி பாக்தாத்தில் இவனை அடக்கம் பண்ணாங்க. அநேக இலக்கு கொலைகள் நான் பேசியிருக்கேன் மொசாத் பற்றி. ஆனால் நம்ம பார்த்ததுலேயே ஒரு
மறக்க முடியாத ஆனால் நம்ப முடியாத தாக்குதல் இதை போன்ற கொலைகள் தான் பாலஸ்தீன பயங்கரவாதிகளை, இஸ்லாமிய பயங்கரவாதிகளை இஸ்ரேல் தொடர்ச்சியாக கொல்றனால தான் இந்த பூமி பந்து ஓரளவுக்கு அது அமைதியாக இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க, இவனை போல 2700 பேரை சில வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுட்டாங்க. அவங்களாம் உயிரோடு இருந்திருந்தா எவ்வளோ பெரிய வன்முறைகள், பொதுமக்கள், அப்பாவி மக்களுடைய மரணம் இருந்திருக்கும் உலகம் முழுவதும். அதை தடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த இஸ்ரேலிய மொசாத் தான். நன்றிகள்.